அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட முருங்கம்பாக்கம் அன்னை தெரசா நகர் பகுதியில் ரூபாய் 1,97,00,000 மதிப்பீட்டில் வடிகால் வசதியுடன் கூடிய புதிய தார் சாலை அமைக்கும் பணியை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட முருங்கம்பாக்கம் அன்னை தெரசா நகர் பகுதியில் சாலை வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்பது அப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வந்தது. இந்த கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை சார்பில் ரூபாய் 1,97,00,000 செலவில் வடிகால் வசதியுடன் கூடிய புதிய தார் சாலை அமைக்க அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் முன்னிலை வகித்தார். மேலும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி, பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய கோட்ட செயற்பொறியாளர் சீனிவாசன், உதவி பொறியாளர் பிரபாகர், இளநிலை பொறியாளர் முருகன், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்ற மாணவர் அமைப்பினரை போலீசார் தடுத்து குண்டுகட்டாக தூக்கி சென்று கைது செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும், நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், டெல்லியில் போராடிய மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்திய போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாணவர் அமைப்புகள் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட போவதாக அறிவித்துள்ளனர். இதையடுத்து அஜந்தா தியேட்டர் சிக்னல் அருகே 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் திரண்டு கோரிக்கைகள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணியாக புறப்பட்டனர். மிஷன் வீதி பகுதியில் போலீசார் தடுப்பு கட்டைகள் அமைத்து மாணவர்களை தடுத்து நிறுத்தினர். அப்போது போலீசாருக்கும் மாணவர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொடர்ந்து தடுப்பு கட்டைகளை அகற்றி முன்னேற மாணவர்கள் முயன்ற நிலையில் போலீசார் அவர்களை மடக்கி பிடித்து குண்டுகட்டாக தூக்கி சென்று கைது செய்தனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. போராட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்ற நிலையில் பாதுகாப்பு பணிக்காக 250க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படம் புதுச்சேரியில் 13 திரையரங்குகளில் வெளியானது. இதையொட்டி ரசிகர்கள் கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் செய்து ஆட்டம் பாட்டம் என பட்டாசுகளுடன் உற்சாகமாக கொண்டாடினர். வினோத் இயக்கத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படம் பல்வேறு சிக்கல்களை தொடர்ந்து இன்று நாடு முழுவதும் வெளியாகியது. அதன்படி புதுச்சேரியில் 13 திரையரங்குகளில் திரைப்படம் திரையிடப்பட்டது. முதலில் காலை 7 மணிக்கான சிறப்பு காட்சிக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருந்த நிலையில் அது ரத்து செய்யப்பட்டு காலை 10:45 மணிக்கு முதல் காட்சி திரையிடப்பட்டது. திரைப்படம் வெளியானதை முன்னிட்டு அனைத்து திரையரங்குகளிலும் விஜய் ரசிகர்கள் தோரணங்கள் அமைத்து விழா கோலம் பூண்டிருந்தனர். மேலும் விஜயின் கட் அவுட்களுக்கு பாலாபிஷேகம் செய்து மலர்கள் தூவி முழக்கங்களை எழுப்பி உற்சாகத்தை வெளிப்படுத்தினர். சில திரையரங்குகளில் ரசிகர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் ஜனநாயகன் திரைப்பட வெளியீட்டை திருவிழாவை போன்று கொண்டாடினர். பராமரிப்பின்றி ஏராளமான பேருந்துகள் பணிமனைகளில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் போக்குவரத்து சேவை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஒப்பந்தம் மற்றும் தினக்கூலி ஊழியர்களுக்கு முழுமையான பணி வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி புதுச்சேரி பிஆர்டிசி தலைமை அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்தில் கடந்த 6 மாதங்களுக்கும் மேலாக பொதுமக்களுக்கான பேருந்து சேவை தொடர்ந்து குறைந்து வருவதாக ஊழியர்கள் குற்றம் சாட்டினர். போதிய பராமரிப்பு மற்றும் உதிரி பாகங்கள் இல்லாததால் பல பேருந்துகள் பழுதடைந்து பணிமனைகளில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் புதுச்சேரியில் நாளொன்றுக்கு சுமார் ரூபாய் 4.5 லட்சமும், காரைக்காலில் ரூபாய் 2.5 லட்சமும் வருவாய் இழப்பு ஏற்படுவதாக தெரிவித்தனர். இதன் காரணமாக நிரந்தர தினக்கூலி, ஒப்பந்தம் மற்றும் வவுச்சர் அடிப்படையில் பணியாற்றும் ஓட்டுநர்கள், நடத்துனர்களுக்கு மாதத்தில் 15 நாட்களுக்கும் குறைவாகவே பணி வழங்கப்படுவதால் அவர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினர். மேலும் 11 ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றும் ஒப்பந்த ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், நிரந்தர ஊழியர்களுக்கு 7வது ஊதிய குழு பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும், ஒப்பந்த ஊழியர்களின் குடும்பங்களுக்கு ஃபேமிலி பாஸ், அனைத்து ஊழியர்களுக்கும் குழு காப்பீடு வழங்க வேண்டும், அனைத்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களுக்கும் முழு மாத பணி ஒதுக்கீடு செய்ய வேண்டும், குமளி வழித்தட பேருந்துக்கு 2 ஓட்டுநர்களை உடனடியாக நியமிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர்.
இந்த கோரிக்கைகளை முன்வைத்து பிஆர்டிசி தலைமை அலுவலகம் முன்பு பிஆர்டிசி தினக்கூலி மற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சங்க தலைவர் ஞானவேல் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் தேவநாதன், வடிவேல், தமிழ்செல்வன், கலைவாணன், விஜயராகவன், பிரேமதாசன், ராதாகிருஷ்ணன், முனுசாமி, வானவரம்பன், கலியபெருமாள், செய்தி தொடர்பாளர் கலைமாமணி நமச்சிவாயம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். புதுச்சேரி சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் தையல் பயிற்சி முடித்த லாஸ்பேட்டை தொகுதியை சேர்ந்த பெண்களுக்கு அமைச்சர் VP சிவக்கொழுந்து சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் லாஸ்பேட்டை தொகுதியை சேர்ந்த பெண்களின் சுய தொழில் திறனை மேம்படுத்தும் நோக்கில் இலவச தையல் பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டன. இந்த பயிற்சியை வெற்றிகரமாக நிறைவு செய்த பெண்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கும் விழா லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான VP சிவக்கொழுந்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பயிற்சியை நிறைவு செய்த பெண்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். அப்போது பேசிய அவர், பெண்கள் பொருளாதார ரீதியாக தன்னிறைவு பெற தொழிற்கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் மிகவும் அவசியமானவை என்றும், இந்த வகையான பயிற்சிகள் பெண்களுக்கு சுயதொழில் தொடங்குவதற்கும் குடும்ப வருமானத்தை உயர்த்துவதற்கும் பயனுள்ளதாக அமையும் என்றும் தெரிவித்தார். மேலும் பயிற்சி பெற்ற பெண்கள் தங்களது திறமையை முழுமையாக பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என வாழ்த்தினார். இந்த விழாவில் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார், லாஸ்பேட்டை தொகுதியை சேர்ந்த NR காங்கிரஸ் நிர்வாகிகள், அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் பயிற்சி பெற்ற பெண்கள் திரளாக கலந்து கொண்டனர். காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சாரம் தொடக்க பள்ளியில் ஆய்வு மேற்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பழுதடைந்திருந்த குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரத்துக்கு பதிலாக புதிய இயந்திரத்தை வழங்கி மாணவர்களின் தேவையை உடனடியாக நிறைவேற்றினார். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட சாரம் தொடக்க பள்ளியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பள்ளியின் தலைமை ஆசிரியர் விஜயலட்சுமி மாணவர்கள் பயன்படுத்தி வந்த குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் பழுதடைந்துள்ளதால் குடிநீர் வழங்குவதில் சிரமம் இருப்பதாக சட்டமன்ற உறுப்பினரிடம் தெரிவித்தார். இதையடுத்து உடனடியாக நடவடிக்கை எடுத்த ஜோஸ் சார்லஸ் மார்டின் பள்ளியில் பயிலும் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயன்பெறும் வகையில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரத்தை வழங்கினர். புதிய இயந்திரம் பொருத்தப்பட்டதை தொடர்ந்து மாணவர்கள் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை பயன்படுத்தி மகிழ்ச்சி அடைந்தனர். இதற்காக பள்ளி தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் தங்களது கோரிக்கைக்கு உடனடியாக தீர்வு வழங்கிய சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு நன்றி தெரிவித்தனர். டெல்லியில் நடைபெற்று வரும் நீட் தேர்வு தொடர்பான போராட்டங்கள் அமைதியான முறையில் முடிவுக்கு வந்து மாணவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டி புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை முன்பு மகிழா காங்கிரஸ் மாநில செயலாளர் சிலோசனா தனியாக பிரார்த்தனை மேற்கொண்டார். டெல்லியில் நடைபெற்று வரும் நீட் தேர்வு தொடர்பான போராட்டங்கள் மற்றும் மாணவர்களின் கோரிக்கைகளுக்கு விரைவில் தீர்வு கிடைக்க வேண்டும் என்ற வேண்டுகோளுடன் புதுச்சேரி மாநில மகிழா காங்கிரஸ் மாநில செயலாளர் சிலோசனா புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள மகாத்மா காந்தி சிலை முன்பு தனியாக பிரார்த்தனை செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் தேர்வு மற்றும் வினாத்தாள் கசிவு தொடர்பான விவகாரங்களை தொடர்ந்து நாடு முழுவதும் மாணவர்கள் அகிம்சை வழியில் போராடி வருவதாகவும், அந்த போராட்டங்களுக்கு விரைவில் சுமூக தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் கூறினார். மேலும் போராட்டங்களில் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும், தங்களது பிள்ளைகளின் கல்விக்காக பாடுபடும் பெற்றோரின் எதிர்பார்ப்புகள் நிறைவேற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். நாட்டில் அமைதியான சூழல் நிலவவும் டெல்லியில் நடைபெற்று வரும் போராட்டங்களுக்கு மத்திய அரசு விரைந்து தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். அகிம்சையின் அடையாளமான மகாத்மா காந்தியின் கொள்கைகளை நினைவு கூறும் வகையில் அவரது சிலை முன்பு பிரார்த்தனை மேற்கொண்டும் மாணவர்களின் நலனுக்காகவும் போராட்டங்களுக்கு அமைதியான முடிவு ஏற்படவும் இறைவனை வேண்டியதாக சிலோசனா தெரிவித்தார். மூளைவாதம் காரணமாக உடல் உறுப்புகள் செயலிழந்து சிகிச்சை பெற்று வரும் நபருக்கு காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் மருத்துவ கட்டிலை வழங்கி உதவினார். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட புதுசாரம் நடுத்தெரு பகுதியை சேர்ந்த தமிழ்செல்வம் மூளைவாதம் பாதிப்பால் உடல் உறுப்புகள் செயலிழந்து சிகிச்சை பெற்று வருகிறார். பொருளாதார வசதி குறைவால் மருத்துவ கட்டில் வாங்க முடியாத நிலையில் இருந்த அவரது குடும்பத்தினர் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டினிடம் உதவி கோரினர். இதையடுத்து தமிழ் செல்வத்தின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவருக்கு தேவையான மருத்துவ கட்டிலை ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கி உதவினார்.
இந்த நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி மற்றும் சாரம் பூத் தலைவர் சுகுமாரன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். உரிய நேரத்தில் உதவிக்கரம் நீட்டி மருத்துவ கட்டிலை வழங்கிய ஜோ சார்லஸ் மார்டின் எம்எல்ஏவுக்கு தமிழ் செல்வத்தின் குடும்பத்தினர் மனமார்ந்த நன்றியை தெரிவித்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட எக்கோல் ஆங்கிலஸ் தொடக்க பள்ளியில் அரசு கல்வித்துறை சார்பில் மாணவிகளுக்கு இலவச சீருடைகள் மற்றும் கல்வி உபகரணங்களை சட்டமன்ற உறுப்பினர் நேரு வழங்கினார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட லப்போர்த் வீதியில் செயல்பட்டு வரும் எக்கோல் ஆங்கிலஸ் தொடக்க பள்ளியில் அரசு கல்வித்துறை சார்பில் மாணவிகளுக்கு விலையில்லா சீருடைகள் மற்றும் கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேய மக்கள் கழக தலைவருமான நேரு என்ற குப்புசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பள்ளி மாணவிகளுக்கு இலவச சீருடைகள் மற்றும் கல்வி உபகரணங்களை வழங்கினார். அப்போது பேசிய அவர், மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்கி உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்றும் அரசு வழங்கும் கல்வி நலத்திட்டங்களை முழுமையாக பயன்படுத்தி தங்களது எதிர்காலத்தை வளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் வாழ்த்தினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர்கள், நேய மக்கள் கழக நிர்வாகிகள், பெற்றோர்கள் மற்றும் மாணவிகள் கலந்து கொண்டனர். தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்க திட்டத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட விவசாய நிலங்களுக்கு 5 ஆண்டுகளுக்கும் மேலாக உரிய இழப்பீடு வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டிய விவசாயிகள் நிலங்களை திருப்பி தர வேண்டும் அல்லது தற்போதைய சந்தை மதிப்பின் அடிப்படையில் நியாயமான இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மரக்காணம் முதல் கண்டமங்கலம் வரையிலான சாலை விரிவாக்க பணிகள் மற்றும் மாமல்லபுரம் புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலை 332A திட்டத்திற்காக விழுப்புரம் மாவட்டத்தின் பல பகுதிகளில் விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்பட்ட போது விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படாத வகையில் சந்தை மதிப்பை விட 3 மடங்கு இழப்பீடு வழங்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டதாக விவசாயிகள் தெரிவித்தனர். ஆனால் 5 ஆண்டுகளுக்கும் மேலாகியும் உரிய இழப்பீடு வழங்கப்படவில்லை என்றும் நிலங்களை 0 மதிப்பீடாக மாற்றி மிக குறைந்த தொகை மட்டுமே வழங்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் மரக்காணம், வழுதாவூர், பக்கிரிப்பாளையம், கண்டமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் நிலங்களை கையகப்படுத்துவதற்கு முன் உரிய அறிவிப்பு வழங்கப்படவில்லை என்றும் 1 ஏக்கர் நிலத்தின் சந்தை மதிப்பு சுமார் 1 கோடி ரூபாய் இருக்கும் நிலையில் வெறும் 4 லட்சம் ரூபாய் மட்டுமே இழப்பீடாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் பேசிய பெண் விவசாயி ஒருவர் தனது 1 ஏக்கர் நிலத்தை நம்பிய 2 மகள்களின் திருமணத்தையும் முதிய வயது வாழ்க்கையையும் திட்டமிட்டிருப்பதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் பேசிய பெண் விவசாயி ஒருவர் தனது 1 ஏக்கர் நிலத்தை நம்பிய 2 மகள்களின் திருமணத்தையும் முதிய வயது வாழ்க்கையையும் திட்டமிட்டிருந்ததாகவும் தற்போது மிக குறைந்த இழப்பீடு வழங்கப்பட்டதால் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கண்ணீர் மல்க வேதனை தெரிவித்தார். இந்த நிலையில் கையகப்படுத்தப்பட்ட நிலங்களை மீண்டும் விவசாயிகளிடம் ஒப்படைக்க வேண்டும். அது சாத்தியமில்லை எனில் தற்போதைய சந்தை மதிப்பின் அடிப்படையில் உரிய இழப்பீட்டை உடனடியாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தி விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் தென்னிந்திய விவசாயிகள் உரிமை சங்கத்தின் நிறுவனர் காண்டிபன், தலைவர் ஆதிசிவா, செயலாளர் வேல்முருகன், பொருளாளர் சந்திரசேகர் மற்றும் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டு அரசின் உடனடி நடவடிக்கையை வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் தென்னிந்திய விவசாயிகள் உரிமை சங்கத்தின் நிறுவனர் காண்டிபன், தலைவர் ஆதிசிவா, செயலாளர் வேல்முருகன், பொருளாளர் சந்திரசேகர் மற்றும் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டு அரசின் உடனடி நடவடிக்கையை வலியுறுத்தினர். புதுச்சேரி பாகூர் அருகே தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்பனை செய்த 3 பேரை போலீசார் கைது செய்து ரூபாய் 1 லட்சம் மதிப்பிலான 110 கிலோ புகையிலை பொருட்கள், ரொக்க பணம் மற்றும் வாகனங்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் போலீசார் தீவிர கண்காணிப்பு மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் பாகூர் அடுத்த மணமேடு பகுதியில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக போதை தடுப்பு பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து போதை தடுப்பு பிரிவு மற்றும் கரையாம்புத்தூர் போலீசார் இணைந்து மணமேடு பகுதியில் உள்ள பெட்டி கடைகளில் திடீர் சோதனை நடத்தினர். அப்போது மணமேட்டை சேர்ந்த செழியன் மற்றும் ரவிக்குமார் ஆகியோர் நடத்தி வந்த கடைகளில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனைக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. தொடர்ந்து அவர்களின் வீடுகளிலும் நடத்திய சோதனையில் கிலோ கணக்கில் புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. விசாரணையில் இந்த பொருட்களை கரையாம்புத்தூரை சேர்ந்த ஜெயக்குமார் என்பவர் சப்ளை செய்தது தெரிய வந்தது. இதையடுத்து மூவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து சுமார் ரூபாய் 1 லட்சம் மதிப்பிலான 110 கிலோ ஹான்ஸ், கூலி விமல், பாக்கு உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள், ரூபாய் 11,000 ரொக்க பணம், 4 செல்போன்கள் மற்றும் 2 மோட்டார் சைக்கிள்களை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக பாகூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து
கைது செய்யப்பட்ட மூவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மூட்டு தேய்மானம் காரணமாக நடக்க முடியாமல் அவதிப்பட்ட காமராஜ் நகர் தொகுதியை சேர்ந்த முதியவருக்கு அரசு மருத்துவமனையில் வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வீடு திரும்பிய நிலையில் உதவி அளித்த சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு அவரது குடும்பத்தினர் நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட ஞான பிரகாசம் 7வது தெருவை சேர்ந்த துரைவேல் மூட்டு தேய்மானம் காரணமாக நீண்ட நாட்களாக நடக்க முடியாமல் அவதிப்பட்டு வந்தார். தனியார் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்ய மருத்துவர்கள் அறிவுறுத்தியிருந்தாலும் பொருளாதார வசதி இல்லாததால் சிகிச்சை பெற முடியாத நிலை ஏற்பட்டது. இதையடுத்து லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டினிடம் உதவி கோரப்பட்டது. அதன் பேரில் கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி அரசு பொது மருத்துவமனை மருத்துவர்களுடன் ஒருங்கிணைந்து துரைவேலுக்கு அரசு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ள ஏற்பாடு செய்தார். அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நிறைவடைந்ததை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஆம்புலன்ஸ் மூலம் துரைவேல் பாதுகாப்பாக வீட்டிற்கு அழைத்து வரப்பட்டார். பின்னர் டாக்டர் துரைசாமி நேரில் சென்று துரைவேலின் உடல்நிலையை கேட்டறிந்து நலம் விசாரித்தார். அப்போது தங்களுக்கு உரிய நேரத்தில் உதவி செய்து சிகிச்சை கிடைக்க வழிவகுத்த சட்டமன்ற உறுப்பினருக்கும் டாக்டர் துரைசாமிக்கும் துரைவேல் மற்றும் அவரது குடும்பத்தினர் நன்றி தெரிவித்தனர். டெல்லியில் நீட் தேர்வு தொடர்பான போராட்டத்தில் மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சாட்டி மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்லியில் நீட் தேர்வு தொடர்பாக அமைதியான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் மீது போலீசார் தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சாட்டி அதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் புதுச்சேரி நீதிமன்ற வளாகம் எதிரே வழக்கறிஞர்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வழக்கறிஞர் லெனின் துரை தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் மாணவர்களின் கோரிக்கைகளுக்கு உரிய தீர்வு காண மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக வழக்கறிஞர் அணி மாநில அமைப்பாளர் பரிமளம், வழக்கறிஞர்கள் டேவிட் லூர்துநாதன், ராஜேந்திரன், ஆறுமுகம் உள்ளிட்ட சுமார் 60க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். மத்திய அரசை கண்டித்து புதுவை மாநில மாணவர் காங்கிரஸ் சார்பில் இந்திரா காந்தி சிலை அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தலைநகர் டெல்லியில் அமைதியாக போராடிய இளைஞர்கள் மாணவர்களை காட்டு மிராண்டித்தனமாக தாக்கிய மத்திய பாஜக அரசின் போலீஸை கண்டித்தும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய கோரியும் புதுவை மாநில மாணவர் காங்கிரஸ் சார்பில் இந்திரா காந்தி சிலை அருகே ஆர்ப்பாட்டம் நடந்தது. ஆர்ப்பாட்டத்துக்கு மாணவர் காங்கிரஸ் மாநில தலைவர் ஹர்ஷவர்தன் தலைமை வகித்தார். ஆர்ப்பாட்டத்தில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி இணை செயலாளர் பாலக் வர்மா, முன்னாள் எம்எல்ஏ சிவசங்கர், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்த் பாபு, நடராஜன், மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா, மாணவர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பங்கேற்றனர். காமராஜ் நகர் தொகுதியில் நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள 21 அடிப்படை பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நகராட்சி ஆணையரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட சாரம், கிருஷ்ணா நகர், வெங்கடா நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நீண்ட காலமாக நிலவி வரும் அடிப்படை வசதி குறைபாடுகளை சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்தனர். இதையடுத்து லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின் பேரில் காமராஜ் நகர் குறை தீர்க்கும் குழு சார்பில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் அருண் ஐயாவை நேரில் சந்தித்து கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. அந்த மனுவில் குடிநீர் விநியோகத்தை சீரமைத்தல், கழிவுநீர் கால்வாய்களை பராமரித்தல், தெருநாய்கள் மற்றும் கொசு தொல்லையை கட்டுப்படுத்துதல், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் அங்கன்வாடி மையங்களை மேம்படுத்துதல், பூங்காக்களை சீரமைத்தல் உள்ளிட்ட மொத்தம் 21 முக்கிய கோரிக்கைகள் இடம்பெற்றிருந்தன. காமராஜ் நகர் குறை தீர்க்கும் குழு பொறுப்பாளர் முகமது ஷஜிதா தலைமையில் அளிக்கப்பட்ட இந்த மனுவை பரிசீலித்து பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. புதுச்சேரி மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நோனாங்குப்பம் பொறமோர் குளத்தை தூர்வாரி ஆழ்படுத்தும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் ராமு பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுவை மாநில மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நோனாங்குப்பம் கிராம பஞ்சாயத்தில் விக்சித் பாரத் ரோஜ்கர் மற்றும் ஜீவிதா மிஷன் திட்டத்தின் மூலம் 5,80,000 மதிப்பில் நோனாங்குப்பம் பகுதியில் உள்ள பொறமோர் குளத்தை தூர்வாரி ஆழ்படுத்தும் பணியினை மணவெளி சட்டமன்ற உறுப்பினர் ராமு பூமி பூஜை செய்து முதல் கட்ட பணியினை துவக்கி வைத்தார். இதில் அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அதிகாரி சௌந்தரி,
உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் சிவபிரகாசம், பணி ஆய்வாளர் கணேசன், திட்ட ஊழியர்கள் ஆறுமுகம், கனகராஜ் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் மற்றும் நோனாங்குப்பம் பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். புதுடில்லியில் நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டத்தில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி கைது செய்யப்பட்டதை கண்டித்து புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் காங்கிரஸ் கட்சியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுடில்லியில் நீட் தேர்வுக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தின் போது மாணவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தியதையும் ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி கைது செய்யப்பட்டதையும் கண்டித்து புதுச்சேரி முழுவதும் காங்கிரஸ் கட்சி சார்பில் பல்வேறு கண்டன போராட்டங்கள் நடைபெற்றன. அதன் ஒரு பகுதியாக அரியாங்குப்பத்தில் மாநில செயலாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி அறிவுறுத்தலின் பேரில் மாநில பொதுச் செயலாளர் சூசைராஜ் மற்றும் சாமிநாதன் தலைமையில் காங்கிரஸ் நிர்வாகிகள் பேரணியாக சென்றனர். பிரம்மன் சதுக்கத்தில் இருந்து மார்க்கெட் வீதி பைபாஸ் சாலை வழியாக பேரணியாக வந்த அவர்கள் அரியாங்குப்பம் சிக்னல் அருகே சாலை மறியலில் ஈடுபட்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இந்த போராட்டத்தில் அன்புமணி, விநாயகமூர்த்தி, விஸ்வநாதன், விளையாட்டு பிரிவு மாநில தலைவர் ராஜாராமன், ஜீவகன், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் தமிழ், அருள், அரசன், பாரதி, மகளிர் காங்கிரஸ் தொகுதி தலைவர் அன்னலட்சுமி உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சாலை மறியலில் ஈடுபட்ட அனைவரையும் அரியாங்குப்பம் காவல்துறையினர் கைது செய்து பின்னர் விடுவித்தனர். கவிஞரேர் வாணிதாசனாரின் 112வது பிறந்த நாளை முன்னிட்டு ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட சேலியமேட்டில் உள்ள அவரது நினைவிடத்தில் சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். கவிஞரேறு வாணிதாசனாரின் 112வது பிறந்தநாள் விழா தென்னக கலை பண்பாட்டு மையம் மற்றும் புதுச்சேரி செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகளுடன் கொண்டாடப்பட்டது. இதையொட்டி ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட சேலியமேட்டில் அமைந்துள்ள கவிஞரேறு வாணிதாசனாரின் நினைவிடத்திற்கு சென்ற ஏம்பலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து தென்னக கலை பண்பாட்டு மையம் சார்பில் நடைபெற்ற கவியரங்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதில் புதுச்சேரியை சேர்ந்த தமிழ் அறிஞர்கள், புலவர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்று வாழ்த்து மற்றும் கவிதைகள் மூலம் வாணிதாசனாருக்கு புகழஞ்சலி செலுத்தினர். மேலும் வாணிதாசனாரின் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற பல்வேறு பள்ளி மாணவர்களுக்கான போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு நினைவு பரிசுகளை வழங்கி மோகன்தாஸ் பாராட்டினார். நிகழ்ச்சியின் போது வாணிதாசனாரின் நினைவிடத்தில் புதுச்சேரி அரசு சார்பில் மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். இது குறித்து முதலமைச்சரிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் உறுதியளித்தார். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.